இந்த விஷயத்த நான் இதுவரைக்கும் ஷேர் பண்ணதில்ல யார்ட்டயுமே. அண்ட் திஸ் கோன் பி மை ஃபர்ஸ்ட். அதாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் அப் பண்ணுறேன்னு அர்த்தம். சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் அந்த கேஸ்ட்டு, ரிலீஜன், கம்யூனிட்டி அதெல்லாம் பேசுகிறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்ன பெருசாக பாதிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒரு நாள் என்ன பாதிக்கிறப்போ தான் எனக்கு அதோட வீரியம் புரிஞ்சுச்சு. ஒருத்தங்க, அதாவது நான் பிறக்கிறப்பவே இதெல்லாம் எழுதிட்டாங்க, இந்த கேஸ்ட், இந்த கம்யூனிட்டின்ட்டு. ஓகேவா, இதனால் என்னால் எதையுமே வந்துட்டு நானா இதை சூஸ் பண்ணல, அவன் அதுதான் என்ன சூஸ் பண்ணுச்சு அப்படின்றப்போ என்னால் அதை நேச்சுரலாக மாற்ற முடியாது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் ஒரு கேஸ்ட் வச்சு, ரிலீஜன் வச்சு என்ன அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு. அதாவது நம்ம எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறோம், இல்லை ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா, இல்லை பாலிடிக்ஸில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது நம்ம சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸும், இல்லை நம்ம அனுபவிச்ச அவமானங்கள், அதாவது அதை ஒட்டி இருக்கிற அவமானங்களை பொறுத்து தான் நம்ம ஐடியாலஜி சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ரிலீஜனை வச்சும் கேஸ்ட் இது பண்ணியும் எனக்கு அந்த விஷயம்லாம் பார்க்குறப்போ, அந்த விஷயம் என்ன இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கிளியர் மைண்ட் செட்டாகவும் மாற்றிருக்கு. ஆனால் அந்த விஷயத்த நான் இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா நான் இந்த ஐடியாலஜி நின்றுருக்க மாட்டேன். பாலிடிக்ஸ்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நின்றுருப்பேன். அண்ட் தட் மேட் மீ டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஊரில் திருப்பரங்குன்றம் விஷயம் ஆகட்டும், இல்லை குஜராத் ரயட் ஆகட்டும், இல்லை மேலே நீங்கள் எத்தனை ரயட் வேணால் எடுத்து பாருங்கள். ரயட் மீன்ஸ் கலவரம், ஓகேவா. அதில் ரிலீஜன் வச்சு நடந்த எல்லா கலவரத்துலேயும் ரொம்ப கொடூரமாக யாருக்கு நீதி வேணும்னு சொல்லி கேட்டு இது நடந்தாங்களோ அவங்களே தான் அந்த கொடூரத்தையும் பண்ணியிருப்பாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ நீங்கள் நான் இதை சொல்ல போகிறது இல்லை, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக போயிட்டு ஸ்டடி எடுத்து பாருங்கள். ஒரு ஜட்ஜு என்ன இதில் எடுக்கக்கூடாதோ அந்த இதில் ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன அதாவது ஒரு மென்டாலிட்டி கூட யோசிக்க முடியாது. அதாவது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியாவோட சட்டங்கள், அதாவது சட்டம் நம்ம அம்பேத்கர் எழுதி வச்சது அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரிலீஜன் மற்றது எல்லாமே. அதுபடி தீர்ப்பு இது பண்ணாமல் ஒரு ஜட்ஜு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ யாராக இருந்தாலுமே கோவம் வரதான் செய்யும். அந்த டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டு ஒரு கிளியர் ஸ்டாண்டு. அந்த விஷயம் வந்துட்டு வேறு எந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நடந்துட்டு நடக்குது அந்த இடத்துல. எனக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ நான் இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது. தட்ஸ் வை ஐடியாலஜி ஆஃப் சர்டைன் பார்ட்டி டசன்ட் ஈவன் கான்ட் ஈவன் பி டிஸ்ட்ரக்டட் பை அனதர் பார்ட்டிஸ். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக புரியும். அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டேட் ஃபார் ஐடியாலஜி. நான் என் வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணனோ அதை வச்சு தான் ஐடியாலஜினா சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் வாட் மேட் மீ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷயம் நடந்திருந்தால் உங்களுக்கு ஐடியாலஜி எடுக்கணும்னு சொல்லி தோணிருக்கும். ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத, நம்ம 2K கிட்ஸ் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இருந்தாலும் தப்பு இல்லை, பாருங்கள், புரியும்னு நினைக்கிறேன்.